வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை வந்தடைந்த பின் மோடி வெளியிட்ட தகவல். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் விவாதத்துக்கு தயாராகும் இலங்கை அரசு. வெளிநாடொன்றில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. பிரதமர் ஹரணியின் ஆணை வெடித்தது சர்ச்சை. மாகாண சபை தேர்தல் சட்ட திருத்தத்திற்கான தனிநபர் பிரேரணை குறித்து சாணக்கியன் உறுதி. அனுர அரசின் வாக்குறுதி மீறல்கள் பட்டியலிட்ட சுமந்திரன். மோடியின் சந்திப்பு தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட மனு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பங்கேற்கவுள்ள நிகழ்வுகள் குறித்து ஆவலுடன் உள்ளேன் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இலங்கையை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது அவரை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர். இந்த நிலையில் இலங்கை விஜயம் தொடர்பில் மோடி தனது எக்ஸ் தள பதிவில் இலங்கை விஜயம் தொடர்பில் பின்வரும் கருத்தை வெளியிட்டிருந்தார். கொழும்புக்கு வருகை தந்துள்ளேன். விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற அமைச்சர்கள் மற்றும் ஏனைய பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இலங்கையில் பங்கேற்க உள்ள நிகழ்வுகள் குறித்து ஆவலுடன் உள்ளேன் என கூறியுள்ளார். நாட்டின் மீது விதிக்கப்படும் புதிய வரிகள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக அரசாங்கம் கூறியுள்ளது. வர்த்தக சமநிலையை நியாயமான முறையில் நிர்வகிப்பதற்கான வழிகளை ஆராய அமெரிக்க நிர்வாகத்துடன் விரைவில் குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதியமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை தற்போது IMF-இன் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் பொருளாதார மீட்சியை நோக்கி பயணித்து வருகின்றது. இதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 44% பரஸ்பர வரி தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக சமநிலையை நியாயமாக நிர்வகிக்கும் வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம். ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் புதிய வளர்ச்சி யுகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பெற முடியும் என இலங்கை நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. பப்புவா நியூ கினியா நாட்டில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவிசார் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. நிலநடுக்கத்தால் பப்புவா நியூ கினியாவில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளிநாடு செல்லும் போது அணிந்து சென்ற ஆடை தொடர்பில் சர்ச்சை வெடித்துள்ளது. நாட்டின் பிரதமர் பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடை அணிந்து செல்வது நாடு என்ற வகையில் ஏற்புடையது அல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதமர் ஹர்னியின் ஆடை முறை மற்றும் அவரது எளிமைத்தன்மை தனிப்பட்ட ரீதியில் தமக்கு பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். ஹர்னி ஆடை அணியும் விதத்தை நான் விரும்புகின்றேன். அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதம் எனக்கு பிடிக்கும் என நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் பிரதமர் ஹர்னி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்த போது இவ்வாறான ஆடைகளை அணிந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கான தனிநபர் பிரேரணை அடுத்த வாரமளவில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் நடக்குமா என இப்பொழுது தெரியாது. ஜனாதிபதியை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை இப்பொழுது நடத்துவோம், மாகாண சபை தேர்தலை பிறகு நடத்துவோம் என கூறினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும். குறித்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரணை கொண்டு வந்ததுடன் குறித்த தனிநபர் பிரேரணை 3ஆம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அது அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை மேற்கொண்டால் மாத்திரமே தேர்தலை நடத்த முடியும். இவ்விடயத்தை சுட்டிக்காட்டி குறித்த தனிநபர் பிரேரணையை நான் கொண்டு வரவா என நான் ஜனாதிபதியிடம் வினவினேன். எனினும் அவர் அதனை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என கூறி மறுத்துவிட்டார். அவர் குறித்த வாக்குறுதியை வழங்கி 3 மாதம் கடந்துவிட்டது. ஆனாலும் குறித்த பிரேரணையை பாராளுமன்றில் சமர்ப்பிக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஒரு கூட்டத்தில் நான் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் மீண்டும் அதே விவகாரத்தை கேட்டிருந்தேன். அவரும் அரசாங்கம் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என தெரிவித்திருந்தார். ஆனால் 2
நாட்களுக்கு முன்பாக மாகாண சபை தேர்தலை இவரிடம் நடத்த மாட்டோம் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பை இவர்கள் இல்லாமல் செய்துவிட்டார்களா எனும் சந்தேகம் எழுகின்றது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் ஆலோசனைப்படி குறித்த தனிநபர் பிரேரணையை அடுத்த வாரம் அளவில் கொண்டு நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ளேன். அதற்கு பிறகு அரசாங்கத்துக்கு சொல்வதற்கு எவ்வித நொண்டி சாக்குகளும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் பல வாக்குறுதிகளை மீறியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் பட்டியலிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த தேர்தலில் கிடைக்காத அமோக வெற்றிகளூடாக உண்மையாகவே மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா இல்லையா என்று சில மாதங்களிலேயே புரிகின்றது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்று கொள்கை அளவிலேயே உறுதியாக இருந்தவர்கள் பதவிக்கு வந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் அவர்களது வாழ்க்கையை தொடர்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பு சொன்னது போன்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களில் எவ்வித மாற்றங்களையும் அவர்கள் கோரவில்லை. ஊழியர்களுடைய சேமலாப நிதியை மட்டுமே பயன்படுத்தி உள்ளூர் நிதி மறுசீரமைப்பு மேற்கொண்டதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் எவ்வித மாற்றமுமின்றி அதே முறைமையின் மீது ஏறி நின்று ஆட்சி செய்கின்றார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று எழுத்திலே உறுதியளித்தவர்கள், பிரதியீடுகளற்ற முழுமையான சட்ட நீக்கத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சட்டத்தை இயற்றுவதாக சொல்கின்றார்கள். நிலமெல்லாம் விடுவிக்கப்படும் என உறுதியளித்தார்கள். இன்று வரை ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் எவரும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்த அலுவலகத்துக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எதுவித நிதி ஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை. இவர்களது ஆட்சியின் 6 மாத காலம் என்பது மிக நீண்ட காலம். இந்த 6 மாத காலம்தான் இவர்களது ஆட்சியிலான 5 வருடங்களும் எப்படி அமைய போகின்றது என்பதற்கு முன்னுதாரணம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த இந்திய அரசு உயரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய பிரதமரிடம் வலியுறுத்த கோரி வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நேற்றைய தினம் அவசர மனு ஒன்றை கையளித்துள்ளனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஜே யாட்சன் பிக்ராடோ தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த மனு கையளிக்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைமைத்துவங்களிடமும் அக்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாம் பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதுவரை காலமும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. இதற்கு பிரதான காரணம் தமிழ் அரசியல் கட்சிகளிடையே அரசியல் தீர்வு குறித்த ஏகோபித்த உடன்பாடு காணப்பட்டமையும் ஐக்கியமின்மையுமே காரணமாகும். இந்த நிலையிலேயே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் இந்திய பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே நிரந்தரமான தீர்வாக அமையும் என தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதனை மறுதலிக்க முடியாது. எனவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்றோம் என்றுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 71 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை 527 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 4 முறைப்பாடுகளும், சட்டத்தை மீறியமை தொடர்பில் 492 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 29 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.